வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளுடைய ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இதோடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ அண்டு டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நமக்கு ஃபால்ட் ஆனாலும் நம்ம இன்னொன்று வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிடி யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைரன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து யூசர் மேனுவல், இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி யூசேஜ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மோட்டார் சைக்கிளில் எப்படி எந்தெந்த ஒயரில் எதில் வந்து கனெக்ட் பண்ணணும் அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம பைக்கில் வந்து ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். கலரு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒயரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். நல்லா வந்து லாக் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அந்த மாதிரி லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து சைரனை வந்து கனெக்ட் பண்ணணும். சைரனையும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து ரெட் அண்டு பிளாக் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து டைரெக்டாக பேட்டரியில் போக வேண்டியது. தென் எல்லோ வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரில் போவோம். ப்ளூ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் சுவிட்சுக்கு போவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரெட்டை வந்து நம்ம வந்து பைக் பேட்டரியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு ப்ளஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இதை வந்து நம்ம வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணும்போது பாடி இடத்துல கனெக்ட் பண்ணாலே போதும். டைரெக்டாக பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடணும். நைட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். நம்ம வந்து அதுவே வந்து பைக்கில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயர், அதாவது பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் மைனட் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு பாடி இடத்துலேயே அது வந்து 2 இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம எல்லோ ஒயரை மட்டும் நம்ம இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணாலே போதும். 2 எல்லோ ஒரு ஒயர் வரும். ஸோ 2 இண்டிகேட்டருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இதை பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம அங்கே கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாடி இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ அன்லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணுறேன். லாக் பண்ணால் ஒரு டைம் எரியுது, அன்லாக் பண்ணால் டபுள் டைம் பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நான் அன்லாக் பண்ணுற பாருங்க, டபுள் டைம் எரியும். தெரியுதுங்களா? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து ரிலே வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகி எரியும். உங்களுக்கு ரிலே சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டெமோ மாதிரி நமக்கு வந்து காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வண்டியில் வந்து எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.